வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்த்துடலாம். நான் இப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறேன்னா கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த வெள்ளை கலர் குச்சி தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். அது என்ன காட்டுது, நேற்று எதிர்பார்த்த மாதிரி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் கொஞ்சம் மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இந்த 226 அப்படின்ற இடத்த ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீக்லி வீடியோ அனாலிசிஸில் வீக்லி டார்கெட்டை ரீச் பண்ணாத ஒரே கமோடிட்டி நம்ம நேச்சுரல் கேஸ் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. அதோடைய டார்கெட் ஜோனில் முதல்ல 232 மற்றும் 236, 240.20 இந்த இடத்துல நேச்சுரல் கேஸ் பையிங்க்கு போனால் ரீச் ஆகும் அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அதோடைய பேஸ் சப்போர்ட் வந்து 226. இப்போ பார்ப்போம் நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்ட்டு. நேற்று முக்கியமாக நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டும் இருந்தது. நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் முன்னாடி நாள் மார்க்கெட் க்ளோசிங்கை விட அதிகமாக ஓப்பன் ஆகி 232 அப்படின்றது ஒரு தரமான ரெசிஸ்டன்ஸ். ஏன் அப்படின்னா முன்னாடியே பார்த்துருக்குறோம், நவம்பர் 18 232 தொட்டுட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தான் ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. ஸோ அதனால் 232 ரொம்ப பக்குவமாக மார்க்கெட் உடைக்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கு. ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக 232க்கு மேலேயும் ஸ்டே ஆகி தான் இருந்திருக்கு. ஏன் இந்த 232 பாருங்கள், ஒரு நல்ல சப்போர்ட்டாக முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக இருந்த 232 ஒரு தரமான சப்போர்ட்டாக 232க்கு மேலே ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த சமயம்தான் நம்ம நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்தது 9 மணிக்கு. இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டோடைய இந்த குச்சியை பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்த உடனே அது பையிங்க்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்றதுலையும் சந்தேகம் நமக்கு கிடையாது. ஏன்னா இந்த சப்போர்ட்டையும் அது உடைக்கல. ரிப்போர்ட் வந்த உடனே இந்த சப்போர்ட்டையும் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு அப்படின்றனால ஓரளவு ரிப்போர்ட்டில் கொஞ்சம் வேலிடான இன்ஃபர்மேஷன் பையிங்க்கு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாருங்கள். மறுபடியும் இந்த 236 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியாமல் கொஞ்சம் மார்க்கெட் திணறி 234.20 அப்படின்ற இடத்துல க்ளோசிங் வந்திருக்கு. இப்போ ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸை பார்த்தோன்னா நேற்று மார்க்கெட்டுடைய டோட்டல் ட்ரேடிங் ஜோன் மொத்தமான ட்ரேடிங் நடந்த இடம் எல்லாமே அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டை காட்டிலும் அதிகம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓப்பனிங் அதிகம், க்ளோசிங் அதிகம், லோ புதுசாக க்ரியேட் ஆகலை, ஓப்பன் தான் லோவாகவே இருந்திருக்கு, புதிய ஹை க்ரியேட் ஆகிருக்கு. எல்லாம் ஒரு பையிங்க்கு சாதகமான ஒரு இண்டிகேஷன். இது ஒரு கேண்டில் ஸ்டிக்கில் ஒரு நாள் கேண்டில் ஸ்டிக், அதாவது டே கேண்டில் ஸ்டிக்கில் நீங்கள் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஒரு முன்னாடி நாள் கேண்டில் ஸ்டிக்கு மேலேயே அப்படியே ஒரு க்ளோசிங் அப்படி இருந்திருக்கும். அப்படின்னா பையிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் நைமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு பார்க்குறப்ப 235 இல்லை அதுக்கு மேலேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது என்ன சொல்ல வரோன்னா, முன்னாடி நாள் ப்ரைஸ் க்ளோசிங்கை காட்டிலும் கீழே ஓப்பன் ஆகாமல் முன்னாடி நாள் ப்ரைஸ் ஓப்பனிங்க்கு க்ளோசிங்க்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க காரணத்தினால மறுபடியும் நம்ம நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் நல்ல பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம எதிர்பார்க்குற 240.20 டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு இந்த 232, 236, 240.20 ஏன் நம்ம டார்கெட்டாக போட்டிருக்கோன்ற காரணமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பின்னாடி அக்டோபர் மாதத்தில் என்ன நடந்ததுன்றதை பார்க்கலாம். இது நீங்கள் பார்த்துட்ருக்குது அக்டோபர் 1 கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். அக்டோபர் 1 மற்றும் செப்டம்பர் 30 நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். இங்கே பாருங்கள், கீழே 226 அப்படின்றத மார்க்கெட் சப்போர்ட்டாக எடுத்திருக்கு. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு கோடு கிடையாது, ஒரு ஜோன் அப்படின்றத நாங்கள் பல தடவை சொல்லியிருக்கோம். 226 சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மேலே போன மார்க்கெட் 232 ஒரு சப்போர்ட்டை எடுத்து பிரேக் பண்ணி 236 இன்னொரு சப்போர்ட் எடுத்து மேலே போன காரணம் தான். அடுத்தது எங்கே நின்றுச்சு அப்படின்ற இடம் பார்த்திங்கன்னா 240.20. அதனால தான் இந்த 240.20 நம்ம டார்கெட் ஜோனாக வச்சு பார்க்குறோம். இதுக்கப்புறமும் 240.20 என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா 249 வரைக்கும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் போயிருந்திருக்கு. இதிலேருந்து விழுந்தது இதுக்கு மேலே நமக்கு ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி இல்லை இந்த கான்ட்ராக்டுக்கு. அப்படின்னா என்ன தெரியுது, 280 இந்த விலை சரிவு நடந்துட்டு இருந்திருக்கு.
அதனால தான் இப்போ நீங்கள் ஏன் இந்த அடுத்த டார்கெட் ஜோனை நம்ம வச்சுருக்கோன்ற காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மறுபடியும் பார்க்கணுன்னா மறுபடியும் பாருங்கள், இந்த 249லேருந்து ப்ரைஸ் கீழே விழுந்தது அக்டோபர் 18 கீழே விழுந்தது. இந்த 236 சப்போர்ட் எடுத்துகிட்டு அது ரீச் பண்ண ஏரியா 240.20 அப்படின்ற இடத்துல மறுபடியும் தொட்டு இருக்குது. அந்த காரணத்தினால தான் நம்ம எதிர்பார்க்குற டார்கெட் ஜோன் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் 240.20 வந்தால் போதும்னு எதிர்பார்க்குறோம். அதுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இதை ஏன் உங்களுக்கு காமிட்டுறோன்னா, இங்கே ஒன்று உங்களுக்கு காரணம் தெரியணும், ஏன் இந்த டார்கெட் ஜோன்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், எதனால் ப்ரைஸ் நடந்தது, எதுக்காக இந்த 226 நம்ம ரொம்ப முக்கியமாக டார்கெட் பண்ணிட்டு வரோன்ட்டு. எதுக்காக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 226 ஒரு கோடு போட்டு பார்த்தீங்கன்னா 226க்கு மேலே 226க்கு கீழே அப்படின்னு ஒரு 2 பாதியாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் இந்த கான்ட்ராக்ட்லேயே பிரிஞ்சு இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள்கிட்ட ஒரு சார்ட்டிங் டூல், சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இந்த பழைய ஹிஸ்ட்ரிஸ் ஆஃப் சார்ட்டை வச்சு நீங்களும் கவனமாக பாருங்கள். ஸோ இதுக்கு மேலேயும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்க மார்க்கெட்டோடைய ப்ரைஸை பார்க்குறோம். இப்போ தெரிஞ்சிருக்கும் 236க்கு மேலே ப்ரைஸ் போச்சுன்னா 240.20 தொடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ட்டு. ஆனால் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 226 அப்படின்றது ஒரு முக்கியமான ஜோன். இந்த வீடியோ அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா கீ டார்கெட் ஜோன், கீ ட்ரெண்டிங் ஜோன், அதாவது எந்த இடத்துலேருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு தெளிவாக காட்டுறோம். வீடியோ ப்ரெசன்டேஷன் மற்றும் குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூலை ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்ணி பார்க்குறப்ப உங்கள் ட்ரேடிங்கில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.